மீண்டும் உங்களை ஜீவனுள்ள பரலோக தெய்வத்துடைய ஜீவ வார்த்தைகளோடாய் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். நம் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாக இருக்கிற தேவகுமாரன் இயேசு மகாராஜாவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் குறைவுகள் அப்பா இயேசுவின் மகிமையில் நிறைவாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட வாழ்த்தப்பட ரட்சிப்பு பரிபூர்ணமடையத்தக்கதாக ரட்சிக்கப்படத்தக்கதாக வாழ நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு ராஜா நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ரோமர்கள் நிறுவத்திலே பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று இருக்கிறது. காலகாலமாக அறிவிக்கப்பட்டவர் சரித்திர வரலாறுகள் எத்தனையோ உண்டு. இது ஆட்டுக்குட்டி ஆக இறங்கி வந்து தம்மை தாமே எங்களுக்கு மனுக்குலத்தை சகலருக்குமாக எங்கள் எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவர். அவர் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஆகையால தான் வேதம் சொல்லுது பாருங்கள், நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, நம் அறிவு கெட்டாத அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வல்லவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்போ அவருடைய கிறிஸ்துவின் சுவிசேஷம், அவருடைய பரிசுத்த வேதாமத்தை படிக்கிற வேளையில் நாங்கள் அநேக காரியத்தை அறிந்து நாங்கள் விடுதலை ஆகிறோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்ம நீதிமானாக்குறது, இலவசமாக நீதிமானாக்குறது. நீதிமானாக்கப்பட்ட பின்பு நாங்களும் நீதி செய்கிறதிலும் கனி கொடுக்கிறதிலும் பெருக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக அவருடைய ரத்தம் நமக்கு மாபெரும் ரட்சிப்பை நமக்கு தருகிறது. வேதம் சொல்லுது பாருங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக நாங்கள் முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் முந்தி ரட்சிக்கப்படாத காலத்தில் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அதே போல் இன்னும் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறவர்களோட வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காதபடி மனம் திரும்பாதபடி இருக்கிறவர்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு போகிறவர்களாக இருக்கிற வண்ணமாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தில். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் எல்லாருக்குமா ரத்தம் சிந்தின, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்று விரும்புகிற தெய்வம். அதற்காகத்தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், 10வது வசனம் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அடுத்தது சொல்றது, அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவருடைய ஜீவன் அல்லாதவன் அவர் உடையவன் அல்ல என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால பாருங்கள், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, 11வது வசனம் சொல்லுகிறது, அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரமாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இப்படியா ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதாமால் செய்த பாவத்தினூடாக அந்த பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். அதிலிருந்து நம்மை மீட்கும்படியாகத்தான் இரட்சகராக தன்னைத்தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்கும்படியாக வந்தவர். அதான் வேதம் சொல்லுது, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் 17வது வசனத்தில் பார்க்கிறோம்,
அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாவே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அதுதான் வேதம் சொல்லுது. ஒரே ஒரு சுவிசேஷம், ஒரே ஒரு இரட்சகர், ஒரே ஒரு தெய்வம், சர்வபூமியின் தெய்வமாய் இரட்சகராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகையாலே பாருங்கள், அடுத்த 19வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையிலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆகையால் வேதம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுது. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள உண்டாகத்தக்கதாக அவர் சகல சாட்சிகளினாலும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், கொலோசியர் 1:14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகி அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. இது இலவசமாய் கிடைக்கிறது. நமக்காகத்தான் யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். இலவசமாய் கிடைக்கிற ரட்சிப்பாய் இருக்கிறது. அதைத்தான் பேதுரு நிருபத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கும் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1 19வது வசனம் 18 வாசிக்கிறேன் 19 வரை. உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், பொன்னினாலும் வெள்ளினாலும் விக்கிரகங்களினால் அவைகளினாலே ரட்சிக்கப்படாமல் மீட்கப்படாமல், அடுத்த வசனம் சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப நமக்கு அவர் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகும்படிதான் அவர் சிலுவையிலே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். பாருங்கள், வேதம் சொன்னது 20:21 வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:20-21. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். தான் வரலாற்று சாட்சி, சரித்திர சாட்சிகள், எவ்வளோ சாட்சிகள் அடங்கி இருக்கிறது. அல்ல, உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கிறது. ஆகையாலே ஸ்தோத்திரம், எங்களோட நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவின் மேல் இருக்கும்படியாக நீங்கள் அவரை பற்றி கொள்ளும், அவரை ஏற்றுக்கொள்ளும், அவரோடு நடப்போம். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய இரத்தத்தை குறித்து எபிரேயர் 9:12 வசனம் இப்படி சொல்லுகிறது, வெள்ளாட்டுக்கிடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்காக நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே. பாருங்கள், அடுத்த 14வது வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியையாளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, அது எப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சுத்திகரிப்பு உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் அதை காட்டிலும் பரலோகத்தில் இறங்கி வந்த தேவ மெய்யான ஜீவனுள்ள ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தம் எங்களை மனச்சாட்சி செத்தகிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நமக்கு நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். 15வது வசனம், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம், பல்லோர் ராஜ்யத்தின் நித்திய சுதந்திரத்தை, அழியாத சுதந்திரத்தை, வாடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அடைந்து கொள்ளத்தக்கதாக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
ஆகையால அவருடைய ரத்தம் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்கிறது என்று பார்க்கிறோம். வேதத்தில் எடுத்து இன்னும் ஆராய்ந்து பாருங்கள். அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகிறது. வேதம் சொல்லுது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் பல்லோர் ராட்சியத்திற்கு நுழைய நம்மை சுத்திகரிக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கூட பாவம் நிவர்த்தியாகும் என்ற நீதிமொழிகளில் பார்க்கிறோம். சத்தியமாகிய அப்பா இயேசு அவரே வழியும் சத்தியமும் ஜீவனம் என்று சொன்னவர். அவருடைய ரத்தத்தினாலும் அவர்களூடாகவும் நமக்கு ஒரு மார்க்கம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, பல்லோர் ராட்சியத்தின் மார்க்கம். ஆகையாலே அவருடைய ரத்தம் நமக்கு எவ்வளவோ மகிமையான காரியத்தை செய்கிறது. பாருங்கள், அதில் பார்த்தோம், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதை பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அந்த அடுத்த 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பெற்றதுமாயிருக்க உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். பரலோகத்து கனம், பரலோகத்துக்கு மகிமை, தேவகுமாரனுங்கிற கனம் மகிமை அநேகம் அநேகம் அநேகம். அல்லேலூயா. வசனத்தை கேட்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு துன்பங்கள் பாடுகள் கஷ்டங்கள் இருந்தால் பரிசுத்த வேதாமத்தில் உள்ள ரகசியங்களை வாசித்து அவருடைய ரத்தத்தினால் என்னென்ன நமக்கு உண்டாயிருக்கிறது, அவருடைய குமாரன் இயேசுவினாலே அவருடைய கல்வாரின் பாடுகளினாலே நமக்கு என்ன உண்டாகிறது என்று பார்த்து விசுவாசத்திலே வெற்றி அடைவோம், நம்பிக்கையில் திடன் கொள்ளுவோம், பலன் கொள்ளுவோம். இன்று வரை இயேசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற இடத்துல வாருங்கள், மனம் திரும்புங்கள். உங்களுக்கு வாடாத ஒரு சுதந்திரம் உண்டு பரலோகத்தில். அது நித்திய சுதந்திரம், நித்திய மீட்பு, நரகாக்கில் இருந்து விடுதலை நமக்கு கொடுக்கிறார் அவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் நமக்காய் பரிந்தும் பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையாலே கேட்ட வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். உடைய உள்ளம் கலங்காதிருப்பதாக ஜெபத்தோட முடிப்போம். பிதாவே, ஜீவனுள்ளவர், இந்த வேளையில் உங்களுடைய குமாரன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட உங்களுடைய ஜீவ வார்த்தைகள் ஒருவரும் பேசட்டும் ஐயா. ஆண்டவரே, தகப்பனே, அந்த வசனம் எங்களோட பேசி ஆற்றி தேற்றி பலப்படுத்தி திடப்படுத்தி சகாயம் செய்து தைரியத்தை தந்து முற்றுமுழுதாய் ரட்சிக்க வல்லவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு நித்திய ரட்சிப்பை அருள்வதற்கு காரணமாக இருக்கிறவரே அப்பா இயேசுவே, நித்திய பிரதான ஆசாரியரே, எங்கள் மத்தியஸ்தரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, ரட்சகரே, உதவி செய்யுங்க. உங்களை அறியாத ஜனங்களும் அறியட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிங்க. இயேசு ராஜா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.